ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியில் ஆல்கஹால் ஃபீனால் லெசன்லேருந்து நீட்டில் 2012 கேட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, CH3Br டெல் புரோமைட். இதில் வந்து KCN பொட்டாசியம் சயனைடு கொடுத்துருக்காங்க. அது கிவ்ஸ் A. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A. அடுத்து ஏல கிடைக்கிற காம்பவுண்டை H3O+ அப்படின்னு இருக்கு. இது வந்து ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு பேரு. ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு Bன்னு இன்னொரு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த பியை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது சி, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மித்தைல் புரோமைடு எடுத்துக்கிறாங்க. அது கூட பொட்டாசியம் சயனைடை போட்டு நமக்கு ஏங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணா பிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. பிங்கிற காம்பவுண்டை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வச்சு பார்த்தா நமக்கு சிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. அவங்க என்ன ஆன்சர் என்ன கேட்கறாங்கன்னா, த எண்ட் ப்ராடக்ட் சி இஸ், கடைசியா என்ன கிடைக்குதோ இதுதான் கேட்கறாங்க. இந்த சிங்கிறது என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ அவங்க ஏஓ பிஓ பற்றி தெரியல. இது ஜஸ்ட் ஒரு ரோட் மேப் மாதிரி. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ரோட் மேப்னு சொல்லுவாங்க. அந்த ரோட் மேப் கொஸ்டின் மாதிரி. ஸோ அவங்க கடைசியாக கிடைக்கிறது வந்து இந்த சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க மாதிரி மித்தைல் புரோமைடு எழுதிக்கிறேன். CH3Br. ஓகேவா? CH3Br எழுதிக்கிறேன். CH3ங்கிறது ஒரே ஒரு கார்பன் இருக்கு. இங்கே Br அட்டாச் இருக்கு. Brங்கிறது புரோமின். Brங்கிறது மித்தைல் புரோமைடு. இல்லனா ஆர் புரோமோமீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். புரோமோமீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ CH3Br. இதுல நம்ம இவங்க என்ன ஆட் பண்றாங்கன்னா KCN ஆட் பண்றாங்க. KCN. ஓகேவா? பொட்டாசியம் சயனைடு. கேங்கிறது பொட்டாசியம், சிஎன்ங்கிறது சயனைடு குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ண கத்துக்கலாம். Brங்கிறது என்னது? ஹாலோஜன். புரோமின்ங்கிறது ஹாலோஜன். அது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இந்த பாண்டை உடைச்சா இது ஹாலோஜன் குரூப் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இந்த பாண்டை உடைச்சா இது நெகட்டிவ் சார்ஜை தான் பக்கம் வச்சுக்கும். நெகட்டிவ் சார்ஜை ஹோல்டு பண்ணிக்கும். ஸோ அப்போ Br மைனஸ் CH3+. ஓகேவா? அடுத்து பொட்டாசியம் சைனைடு பாருங்க. கேங் அப்படிங்கிறது மெட்டல், பொட்டாசியம்ங்கிறது மெட்டல். ஸோ மெட்டல்னால எலக்ட்ரோ பாசிட்டிவ். இங்க பாசிட்டிவ் சார்ஜும் சிஎன்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சைனைடு குரூப், சைனைடு அயான்னு சொல்லுவாங்க. CN மைனஸ்னா சைனைடு அயான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்கணும், பாண்டை பிரேக் பண்ணி எங்க பாசிட்டிவ் சார்ஜ் எங்க நெகட்டிவ் சார்ஜ் வரணும் அப்படின்னு பாத்துக்கணும். இங்க CH3Br புரோமிங்கிறது ஹாலோஜனும் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இங்க நெகட்டிவும் CH3ல பாசிட்டிவும் வரும். பொட்டாசியம் சைனைட்ல பொட்டாசியம்ங்கிறது மெட்டல். மெட்டல்ல எப்பவுமே பாசிட்டிவ் சைன் தான் வரும், நெகட்டிவ் சைன் வராது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே மெட்டல்ஸ்ல பாசிட்டிவ் சைன் மட்டும் தான் வரும். ஏன்னா மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா எலக்ட்ரானை கொடுத்துரும். எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கும். சைனைடு சிஎன்ங்கிறதுல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, இப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு சேருமா? கேயும் பிஆரும் ஒண்ணு சேருமா? ஓகே. அடுத்து இங்க CH3, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு சேருமா? ஓகேவா? சோ அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? CH3CN பிளஸ் KBr. இது வந்து பொட்டாசியம் புரோமைடு. பொட்டாசியம் புரோமைடு. இது என்ன நம்ம கிடைச்சது? CH3CN. இது என்ன? இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இது மித்தைல் சயனைடு. CN குரூப் இருக்கு, சயனைடு, CH3 ஒரே ஒரு கார்பன் இருக்கு. ஸோ மித்தைல் சயனைடு. இது என்னது? இதுதான் மேஜர் ப்ராடக்ட். நமக்கு கிடைச்சதுல இதுதான் மேஜர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட். அப்போ இதுதான் இங்க ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு நமக்கு A. இதுதான் நமக்கு A. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம், A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? இதுல மித்தைல் சயனைட்ல வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ராலிசிஸ்னா என்ன? H3O+. எப்பவுமே ஒரு பாயிண்ட் என்ன அமைச்சுக்கணும், சயனைடு குரூப்பை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணா அது கார்பாக்சில் குரூப்பா மாறிடும்.
ஓகேவா? இது ஒரு முக்கியமான பார்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைனைடு குரூப்பை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணா அது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஓகே, ஸோ நான் அடுத்த பேஜில் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருந்துச்சு? CH3Br இருந்தது, அதில் KCN போட்டோம். ஸோ நம்ம கிடைச்சது வந்து CH3CN. இப்போ இதில் H3O ப்ளஸ் போடுறோம். H3O ப்ளஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். நம்ம சொன்ன மாதிரி சிஎன் குரூப்பை ஹைட்ராலிசிஸ் பண்ணா H3O ப்ளஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணா COOH குரூப்பா மாறிடும், கார்பாக்சில் குரூப்பா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல சிஎன் குரூப் நான் எந்தெந்த இடத்துலலாம் சேஞ்ச் நடந்திருக்குன்னு மட்டும் நான் போட்டு கட்டுறேன். இந்த இடத்துல பிஆருக்கு பதிலாக சிஎன் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல CH3 COOH கார்பாக்சில் குரூப். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஏ ப்ராடக்ட், இது நமக்கு பி ப்ராடக்ட். ஓகேவா? இந்த பி ப்ராடக்ட் பேர் என்ன? CH3. இங்கேயும் இங்க 2 கார்பன் இருக்கு. இதோடைய காமன் நேம் வந்து அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஐயூபேக் நேம் வந்து ஆர் எத்தனோயிக் ஆசிட். ஐயூபேக் வந்து ஆர் எத்தனோயிக் ஆசிட். ஏன் ஆசிடுங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம்? ஏன்னா இங்க கார்பாக்சில் குரூப் வந்திருக்கு. கார்பாக்சில் குரூப், கார்பாக்சில் குரூப் வந்தா நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது சி தான் கேட்டிருக்காங்க. சி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த பில லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடா யூஸ் பண்றாங்க. பில லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஃபர்ஸ்ட் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அதை நான் இங்க எழுதுறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இங்க எழுதுறேன். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா இந்த COOH குரூப் இருக்குல்ல, இதுல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டோம்னா நமக்கு இதை CH2OH மாத்தி கொடுத்துரும், ரெடியூஸ் பண்ணிடும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், adding hydrogen and removing oxygen. ஓகே, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுங்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது வந்து இந்த கார்பாக்சில் குரூப்பை CH2OH மாத்திடும். ஸோ இப்போ நமக்கு என்ன வருது? இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கும் CH3 CH2OH. ஓகேவா? இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? இது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இதோட பேர் என்ன? இது நமக்கு கிடைச்சிருக்க காம்பவுண்ட் சி. இதுதான் ஃபைனலான ப்ராடக்ட். இதோடைய பேர் என்ன? ஒரு கார்பன், 2 கார்பன், 2 கார்பன் இருக்கு. அப்ப இத்தைல். இந்த OHங்கிறது குரூப் வந்து எதோட ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப இத்தைல் ஆல்கஹால். ஏன் சொல்றேன்னு புரியுதா? இத்தைல் ஆல்கஹால். அப்படி இல்ல ஆர் எத்தனால். எத்தனால், இத்தைல் ஆல்கஹால்னு சொல்லலாம், எத்தனால்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட், ஆப்ஷன் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் மித்தைல் புரோமைடு கூட KCN போடுறாங்க. K பிளஸ் ஆகும், CN மைனஸ் ஆகும், பிரியும். KBr ஃபார்ம் ஆகும். அடுத்து CH3CN கிடைக்கும். இந்த சைனைடு குரூப்ல ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு கார்பாக்சிலிக் குரூப் கிடைக்கும். அப்புறம் இந்த கார்பாக்சிலிக் குரூப்ல நம்ம ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணோடனே நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஏன் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை எதுல போட்டாலும் நமக்கு கடைசியா ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால் தான் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து எத்தைல் ஆல்கஹால் ஆர் எத்தனால். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அசிட்டோன் இருக்கு. அசிட்டோன்னா என்ன? A, option A, acetone. CH3 C double bond O CH3. Option B, methane CH4. Option C, acetaldehyde CH3 CHO. Option D, ethyl alcohol CH3 CH2OH. So நமக்கு தெரியும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மீத்தேன்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அசிட்டோன் கீட்டோன் குரூப்பும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆல்டிஹைடு கிடைச்சிருக்கு. ஆல்டிஹைடு எப்போ கிடைக்கும்னா, ஒரு நிமிஷம்,
ஆல்டிஹைடு எப்ப கிடைக்கும்னா இங்கே மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போடும்போது நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்பவுமே ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.